ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யூடியூப்பில் ட்ரெண்டாக போயிட்டு இருக்கிற டாபிக் டெல்லி ப்ரொட்டஸ்ட். ஸோ இந்த போராட்டத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். பட் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இதை சுற்றி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு. அதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த போராட்டம் எதனால நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீட் தேர்வில் நடந்த முறைகேடு, அதாவது வினாத்தாள் கசிவு காரணமாக மாணவர்கள் அண்டு யங்ஸ்டர்ஸ் அவங்கெல்லாம் சேர்ந்து போராடிட்டு இருக்காங்க. போராட்டத்தை தொடங்கி வச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அபிஜித் ஹிப்கே. இவர் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல படிச்சுட்டு வந்துட்டு இப்போ வந்து இங்கே வந்து இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது ஒரு அமைச்சர் வந்து யங்ஸ்டர்ஸை பார்த்து வேலையில்லாத பட்டதாரிகள் எல்லாமே காக்ரோச்சஸ் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லவும், இவர் அதையே ஒரு சட்டரை எடுத்துட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சில நாட்கள், அதாவது ஜூன் எண்டில் பார்த்தீங்கன்னா சோனம் வாங்சக் அவர் வந்து ஜாயின். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 நாளாக அவர் உண்ணாவிரதம் இருக்காரு. அவர் உடம்பு கிட்டத்தட்ட முடியாமல் போகிற சுச்சுவேஷனில் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பால் அவர் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. ஹி சேஃப் நவ். இப்போ அவங்க வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், இந்த யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் வந்து, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீட்னால பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களுக்கு 1 கோடி வரைய நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. மூணாவது விஷயம், இந்த நீட் வந்து யார் வந்து லீக் பண்ணி இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தினாலும் அவங்களுக்கு கடுமையான தண்டனை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றதுதான் இவங்க வைக்கிற முதன்மையான கோரிக்கை. இதை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. இதுதான் அவங்க சொல்றாங்க. நீட் பேன் கிடையாது, நீட் ஃபேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன நடந்தது, எதனால இந்த கலவரம் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 2-3 டேஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டை நோக்கி இவங்க வந்து ஒரு மார்ச்சிங் போயிருந்திருக்காங்க. அந்த போகிற டைம்ல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் போலீஸ்காரங்களுக்கும் தடியடி ஸ்டார்ட் ஆயிருக்கு. தடியடி ஸ்டார்ட் ஆனது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா டியர் கேஸ் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க, லத்தியில நெய் செட் பண்ணி அதை வச்சு அடிச்சிருந்திருக்காங்க, உமன்ஸ் அடிச்சிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் அடிச்சிருக்காங்க. இன்னுமே அது பார்த்தீங்கன்னா இன்னுமே அது கம்மி ஆகிட்டே தான் இருக்கு. இப்போ வர நம்ம நியூஸை பார்க்குறப்பையும் கூட இன்னும் அந்த கலவரம் வந்து ஒரு சில விஷயங்கள் ஒரு சில இடங்கள்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுல எனக்கு ஒரு சந்தேகம், அதாவது ஒரு அறவழியில ஒரு போராட்டம் நடத்தினாங்க, பார்லிமெண்ட் நோக்கி போறாங்க, ஓகே தடியடி நடத்துனீங்க, ஓகே எல்லாமே சரி. டியர் கேஸ் எதுக்கு யூஸ் பண்ணோம், அது எக்ஸ்பீரியான டியர் கேஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க, யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு சில வீடியோஸ் வந்து வருது. அது உண்மையானது தெரியல. பட் லத்தியில இந்த நெயில் செட் பண்ணி அடிக்கிறது இதெல்லாமே பாக்குறப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்க வந்து போலீஸ் நம்மளை பாதுகாக்கிறாங்களா இல்ல இவங்ககிட்ட இருந்து நாம நம்மளை பாதுகாத்துக்கணுமான்றது ஒரு கொஸ்டின். நான் அவங்க கேட்குறேன், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமா ஒரு நீட்டை ஃபேர் ஆக்கணும்னு சொல்லி தான் போராடுறாங்க. ஓகே, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸ் பேஸ், எல்லாருமே அரசுக்கு வந்து வரி கட்டுறவங்க, கேள்வி கேட்கலாம் செய்வாங்க. ஆனா இந்த கேள்வி கேட்டாலே அடிக்கிறது, மிதிக்கிறது, இந்த லத்தி வச்சு அடிக்கிறது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, அன்யூனிஃபார்ம்ல இருந்து வந்து அடிச்சாங்க இல்லையா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அமைப்பை சேர்ந்தவங்க, அவங்கெல்லாம் போலீஸே கிடையாதுன்னு சொல்லி ஒரு நியூஸ் நிறைய வருது. கிட்டத்தட்ட அது அந்த நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜனதா பார்ட்டி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே அந்த வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. அன்யூனிஃபார்ம்ல இருந்து வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பை சேர்ந்தவங்க, அவனுங்க வாண்டடா வந்து எல்லாரையும் அடிக்கணும்னு சொல்லி வராங்க. இதுல வந்து டெல்லி போலீஸ் வந்து இதை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அப்புறம் ஒரு விஷயம் இருக்கு, அந்த போராட்டத்தை ஆரம்பிச்சார் இல்லையா அபிஜித் ஹிப்கே, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் சரி, சோனம் வாங்சக் அவருமே சரி, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாவில் ஒரு குரூப், அந்த குரூப் இருக்கு, மதவாத அமைப்பை சேர்ந்த குரூப். ஸோ அந்த குரூப் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இவங்க எல்லாமே இந்திய கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராடுறாங்க ப்ரோ, தே ஆர் கிவிங் மணி ப்ரோ டு ப்ரொடெஸ்ட் அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட் ப்ரோ. எதுக்குடா அப்படி? ஒருத்தன் யூஎஸ்ல படிச்சுட்டு வந்து இங்கே போராட்டம் பண்ணா உடனே வந்து அவன் வந்து தேச துரோகி, சமூக விரோதி. ஒருத்தர் லடாக்ல இருந்து இங்க வந்து அவர் உடம்பு வருத்தி உண்ணாவிரதம் இருந்து கஷ்டப்பட்டு உங்களுக்காக போராடனா அவர் சமூக விரோதி. இவங்க லாஜிக் என்னன்னே புரியல. இதேதான் வந்து பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கும் இதே மாதிரி சமூக விரோதி வந்தான்னு சொல்லி சொன்னாங்க, தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கும் இதே மாதிரி சமூக விரோதி வந்தான்னு சொன்னாங்க. இப்போ டெல்லி ப்ரொடெஸ்ட். ஸோ எங்கெல்லாம் வந்து ப்ரொடெஸ்ட் வந்து பூம் ஆகுதோ அங்கெல்லாம் இந்த இந்த மதவாத அமைப்பை சேர்ந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா உடனே வந்து இவங்க வந்து தேச துரோகி, இவங்க இந்திய அரசாங்கத்துக்கு எதிரானவங்க, இவங்க யூஎஸோட கைக்கூலி. உங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு அறிவுன்றதே கிடையாதுடா. அவங்க எல்லாருமே நம்ம குழந்தை, நம்ம ஃபேமிலியில இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சேர்த்து தானே போராடுறாங்க. உங்ககிட்ட காசு இருக்கும், நீ டொனேஷன் கட்டி நீ படிக்க வச்சிருவ, அவங்க என்ன சொன்னாலும் ஆமா சாமி போட்டுருவ. எங்களால் அப்படி முடியுமா? நாங்கள் எதுக்கு போராடலாம் செய்வோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும்
மேல போய் ஒரு மதத்தை சேர்ந்தவங்க இந்த ப்ரொடெஸ்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க, இன்னொரு குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எதுக்கு போராட்டம் பண்ணணும், போய் படிங்கடா, படிக்கிற வேலையை பாருங்கடா அப்படின்ட்டு. இவனுங்களாம் நீங்களும் எனக்கு ஆத்திரங்கள் வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இவங்க கவர்மெண்ட் எதிர்த்து போராடல. இவங்க கேட்கிற விஷயங்கள் என்னன்னா, மோடி பதவி விலகணுமோ இல்ல வந்து இந்தியா அரசாங்கத்தை எதிர்க்கணுமோ அப்படிலாம் கிடையவே கிடையாது. தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு நிதி கிடைக்கணும், அண்ட் இந்த விஷயங்கள் யாரெல்லாம் லீக் பண்ணாங்களோ அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும்ன்றதுதான் அவங்களுடைய ஒரு ஒரு குறைந்தபட்ச கோரிக்கை தான். இது பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. ஒரு சரியான அரசாங்கம் என்ன பண்ணிருக்கணும்னா, அவங்களோட கோரிக்கை சரியா இருக்குன்ற பட்சத்துல அதை நிறைவேற்றுறது அவங்களுடைய கடமை, அரசாங்கத்தோட கடமை. அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதையாவது அவங்க காது கொடுத்து கேட்கலாம். பட் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து அப்படி எதுவுமே பண்ணல, உடனே அடிதடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, இந்த தர்மேந்திர பிரதான் யாரு, இவரை ஏன் வந்து கைது பண்ண மாட்டாங்க, இல்ல இவரை ஏன் பதவி விலக வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவர் ஒடிசாவை சேர்ந்தவர். கிட்டத்தட்ட ஒரு 24 வருஷமா பாத்தீங்கன்னா ஒடிசால பிஜேடி கட்சின்ற ஒரு கட்சி வந்து ஆட்சியில் இருந்திருக்காங்க. அந்த கட்சியை எடுத்துட்டு பிஜேபி வர்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு ஆள். யாரு அப்படின்னா தர்மேந்திர பிரதான். ஓகே, இந்த தர்மேந்திர பிரதான் வந்து இப்போ நேற்று ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. என்ன விட்டுருக்காரு அப்படின்னா, உங்களுடைய பேச்சு வந்து நாங்கள் செவி சாய்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த முறைகேடுகளை நாங்கள் வந்து சரிப்படுத்துறோம், இதை வந்து இனிமேல் முறையா நாங்கள் பண்றோம்ன்ற மாதிரியான விஷயங்கள் மட்டும் தான் சொல்லியிருக்காரு. அவர் பதவி விலகிறத பத்தி பேசல, பாதிக்கப்பட்டாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து மணி கொடுக்கறத பத்தி பேசல, பத்தின விஷயங்களும் அவர் எதுவுமே பேசவே இல்லை. இதுல இன்னொரு விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவரோட பொண்ணு இங்க படிக்கல, யூஎஸ்ல படிக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரொடெஸ்டுக்கு எகென்ஸ்டா பேசுறாங்க பாத்தீங்களா, அவனுங்க வந்து இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இவங்க சப்போர்ட் பண்ற இந்த கல்வி அமைச்சரோட குழந்தைங்கள்லாம் பாத்தீங்கன்னா, இல்ல அமைச்சரோட குழந்தைங்க எல்லாருமே சொல்லுவாங்க, அவங்களாம் பாத்தீங்கன்னா ஃபாரின்ல படிச்சுட்டு இருக்காங்க, எவனுமே இந்தியாவில படிக்கல. இவரான கல்வி அமைச்சர் இங்க இருக்கிற ஒரு ஸ்கூல்ஸ், எல்லா காலேஜஸ், யூனிவர்சிட்டி எல்லாத்தையும் டெவலப் பண்ணலாமே, அவர் குழந்தை இங்கேயே படிக்க வைக்கலாமே. அவர் குழந்தை சேஃபா யூஎஸ்ல படிக்கும், நாம இங்க படிக்கிறோம், நாம இங்க படிக்கிறதுக்கு சரியான விஷயங்கள் எல்லாமே செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டோம்னா, நாம மேல அடிக்கிறது, தடியடி நடத்துறது, குண்டு போடுறது, டேர் கேஸ் போடுறது, இதெல்லாம் பண்றது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அந்த சப்போர்ட் பண்றாங்க பாத்தீங்களா, இந்த ப்ரொடெஸ்டுக்கு எகென்ஸ்டா இருக்காங்க பாத்தீங்களா, அவனுங்கெல்லாம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க என்ன நடக்குன்னு. சும்மா சம்பந்தமே இல்லாம முட்டு கொடுக்காங்கடா. இதுல ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, நேத்து தான் பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் இன்ஃபுளுசர்ஸ் எல்லாருமே வந்து இந்த விஷயத்த பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 20 நாளுக்கு அப்புறமா தெரிய வந்திருக்கு இது. அட்லீஸ்ட் இப்போ அதை பத்தி பேசுறாங்க, நல்ல விஷயம். ஸோ இவங்களோட கோரிக்கை நிறைவேறணும்னு சொல்லி நம்ம எல்லாருமே வந்து ஒரு சோசியல் மீடியால இதை பத்தி நம்ம அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இது மூலமா ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரெஷர் கிடைச்சதுன்னா கூட மேபி அவங்க கிடைக்க வேண்டிய அந்த கோரிக்கை நிறைவேறதுக்கான வாய்ப்புகள், ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம் என்று நான் நம்புறேன். அண்ட் இதுல ஒரு சின்ன ஒரு ஏமாற்றம் என்ன அப்படின்னா, நீட் தேர்வுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஆப்போசிட் பொசிஷன் தான் எடுத்திருந்தாங்க, நீட்டே வேணாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தாங்க. பட் என்ன ஒரு சின்ன ஏமாற்றம்னா, அவங்க சைட்ல இருந்து ஒரு சில வார்த்தைகள் ஏதாவது இதை பத்தி பேசியிருந்தா கூட நல்லா இருக்கும். உங்களுக்கு சப்போர்ட் பண்ண காங்கிரஸ் கட்சி தலைவர் வந்து கைது பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நீட்டுக்காக இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இப்போ படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி நீங்க படத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இந்த விஷயங்களை வந்து நீங்க பேசாம இருக்கிறது எந்த விதத்துல நியாயம்னு சொல்லி எனக்கு தெரியல. இது நீங்க முன்னாடி பேசியிருக்கீங்க. ஒரு சில பேர் கேட்பாங்க, அதெல்லாம் முன்னாடி எங்க தலைவர் பேசிட்டாரு ப்ரோ, முன்னாடியே எங்க ஆளுகள் பேசிட்டாரு ப்ரோ. நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லி, பட் இப்போ கரண்டா ஒரு சுச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கு இல்லையா, ஒரு ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அங்க வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள், இளைஞர்கள் அவங்க போராடிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பொருள் ஏதாவது சொல்லியிருக்கலாமே அப்படின்றது என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள். ஒரு முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பட்டனை மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.